இன்னொரு காலத்தில் ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு விசித்திரமான குடிசை இருந்தது. அந்த குடிசையில் ஒரு சூனிய கிழவி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு மாய மந்திரங்கள் தெரியும். காட்டுப்பக்கம் வரும் குழந்தைகளை தன் மந்திரத்தால் கவர்ந்திழுத்து அவர்களை தன் வேலைக்காரர்களாக மாற்றிவிடுவாள் என்பது அந்த ஊர் மக்களின் பயம். ஆரம்பம். அந்த ஊரில் கவின் என்ற ஒரு புத்திசாலி சிறுவன் இருந்தான். ஒரு நாள் விளையாடிக் கொண்டே தெரியாமல் காட்டிற்குள் வெகு தூரம் சென்று விட்டான். இருட்டிவிட்டதால் தங்குவதற்கு இடம் தேடியவனுக்கு அந்த சூனிய கிழவியின் குடிசை தென்பட்டது. சம்பவம். கிழவி கவினை பார்த்ததும் வஞ்சகமாக சிரித்தாள். "வா மகனே, பசியோடு இருப்பாய் போலிருக்கிறது. இந்த ஆப்பிளை சாப்பிடு" என்று ஒரு சிவப்பு நிற ஆப்பிளை கொடுத்தாள். கவின் புத்திசாலி. அந்த ஆப்பிள் மந்திரத்தால் மயக்கமடையச் செய்யும் என்பதை அவன் கவனித்து விட்டான். அவன் அதை சாப்பிடுவது போல் நடித்து கிழவி பார்க்காதபோது தூக்கி எறிந்து விட்டான். பின் மயக்கம் வருவது போல் தரையில் படுத்துக்கொண்டான். திருப்பம். கிழவி அவன் தூங்கிவிட்டான் என்று நினைத்து தன் மந்திரக்கோளை எடுத்து, "நாளை இவனை ஒரு கல்லாக மாற்றி என் வாசலில் வைப்பேன்" என்று கூறிவிட்டு உறங்கச் சென்றாள். கவின் மெதுவாக எழுந்து அவளுடைய மந்திரக்கோளை திருடினான். அப்போது கிழவி விழித்து கொண்டாள். அவள் கவினை துறக்கத் தொடங்கினாள். கவின் மந்திரக்கோளை அசைத்து, "கிழவியைச் சுற்றி ஒரு இரும்பு கூண்டு உருவாகட்டும்" என்று வேண்டினான். உடனே கிழவி ஒரு கூண்டுக்குள் சிக்கிக்கொண்டாள். முடிவு. கிழவி தன் தவறை உணர்ந்து, "இனி யாரையும் துன்புறுத்த மாட்டேன்" என்று சத்தியம் செய்தாள். கவின் அவளை விடுவித்து ஊர் மக்களுக்கு உண்மை நிலையைச் சொன்னான். அதன் பிறகு அந்த கிழவி தன் மந்திரத்தை நற்காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தினாள். இந்த கதையில் வரும் முக்கிய பாடங்கள்: நிதானம். ஆபத்தான நேரத்தில் பயப்படாமல் யோசிக்க வேண்டும். புத்திசாலித்தனம். உருவத்தை பார்த்து யாரையும் நம்பக்கூடாது. உங்களுக்கு இது போன்ற கதைகள் பிடிக்குமா, அல்லது இன்னும் பயங்கரமான ஹாரர் கதை வேண்டுமா?